என் பெயர் முகம்மது இல்யாஸ் கந்தலவி. ஒரு கிராமத்திலிருந்து உலகளாவிய அழைப்பு இயக்கத்தின் தந்தையாக மாறிய கதை இது. பிரிட்டிஷ் இந்தியாவில் கந்தலா கிராமத்தில் ஒரு உலமா குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை இஸ்மாயில் காந்தலவி என்னுள் முதல் விதையை விதைத்தார். ஒரு முஸ்லிமின் உண்மையான பணி என்பது இறைவனின் பக்கம் அழைப்பதான். இந்த ஒரு போதனைதான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. நான் தாருல் உலூம் தியோபந்தில் படிக்கும்போது என் ஆசான் மெளலானா ரஷீது அகமது என்னை ஒரு புதிய பாதையில் நடத்தினார். அவர் சொன்னார், இல்யாஸ், நீ எழுதும் நூல்களை விட உன் வாழ்க்கையே மிகப்பெரிய பிரச்சாரமாகும் என்று. அன்று முதல் நான் உணர்ந்தேன், இந்த உம்மாவை மீட்பதற்கான ஒரே வழி வீடு வீடாக சென்று இறைவன் பக்கம் அழைப்பதுதான் என்று. மேவாத் பகுதியில், அங்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்துவிட்டார்கள் என்பது எனக்கு மிகுந்த துன்பத்தை அளித்தது. நான் ஒரு எளிய யோசனையை முன்வைத்தேன். ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்திலிருந்தும் ஒருவரை அழைப்பு பணிக்காக அர்ப்பணிக்கச் செய்யுங்கள். இதுவே பின்னர் தப்லீக் ஜமாத் என்ற உலகளாவிய இயக்கமானது. ஜமாத்தின் 4 அடிப்படைகள் நான் என் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படைகள். 1. கலிமா, இஸ்லாத்தின் அடையாளம். 2. தொழுகை, இறைவனுடனான இணைப்பு. 3. இல்ம், ஞானத்தின் முக்கியத்துவம். 4. அழைப்பு, அனைவருக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் செல்லுதல். என் மகன் முகம்மது யூசுப் குழந்தையாக இருந்தபோது நான் அவரை என் தாயிடம் ஒப்படைத்துவிட்டு அழைப்பு பணிக்காக சென்றேன். என் மனைவி கேட்டார், எங்கள் குழந்தையை விட்டு எப்படி போகிறீர்கள்? நான் பதிலளித்தேன், இந்த உம்மத்தின் குழந்தைகள் அனைவரும் என் குழந்தைகள்தான் என்று. என் வாழ்நாளின் இறுதியில் நான் படுக்கையில் இருந்தேன். என் சீடர்கள் கேட்டார்கள், உங்கள் இறுதி ஆலோசனை என்ன? நான் சொன்னேன், உங்கள் கால்களை பள்ளி வாரத்துக்குள் மட்டும் வைத்துவிடாதீர்கள். வீதிகளுக்குச் செல்லுங்கள், மக்களிடம் செல்லுங்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இறந்தாலும் என் இயக்கம் இறக்காது. ஒவ்வொரு வீடும் ஒரு மதரசா, ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு அழைப்பவர். இதுவே உண்மையான தீனின் விடுதலை.